ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கீழ்ப்படியும் போதுதான் நாம் பேசும்போது, ஜெபிக்கும்போது தேவன் கேட்பார் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வியப்பூட்டும் ஆச்சரியத்தை கொடுக்கும் நற்செய்தி எது தெரியுமா? கீழ்ப்படியாமல் தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடி பயந்து ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் எங்கு இருந்தாலும் அவர் கூப்பிடுகிற சத்தம் உங்கள் காதில் விழுகிறது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? பாவத்தின் பிடியிலா, சாபத்திலா, அடிமைத்தனத்திலா, வியாதியிலா, கடனிலா, தரித்திரத்திலா, உடைந்த உறவிலா? தேவன் கேட்கும் கேள்விக்கு உண்மையான தாழ்மையான பதிலை சொல்லுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சமாதானம் தருவேன் என்று வாக்குரைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை, சுகம், செழிப்பு, சமாதானம், சந்தோஷம் அனைத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து செழித்திருக்க செய்வார். இது உங்கள் வெற்றியின் நாள்.